ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போய் என்ன செய்கிறோம்? பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், மற்றபடி பிரசங்கம் பண்ணுறோம், அதை கேட்குறோம். சைலண்டாக உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு எழுந்து வந்துடுறோம். அது நமக்கு ஒரு போரிங்காக தான் இருக்குது. இப்போ ஒரு சில பாஸ்டர் பண்ணும்போது நம்ம ஆடக்கூடாது, அசையக்கூடாது, எழுது போனா தப்பு, இப்படி எல்லாம் இருக்குது. இந்த ஜான் ஜெபராஜோட மீட்டிங்ல சின்ன பிள்ளைகள் என்ன பண்றாங்க நம்ம பார்ப்போம் வாங்க. ஜான் ஜெபராஜ் 3 மாதத்துக்கு முன்னால் விஜயவாடா ஆந்திராவில் போயிட்டு மீட்டிங் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்க பெரிய க்ரௌடு, பெரிய மேடை இருந்துச்சு, தெலுங்கு தேசம் அது. அங்கே சில பிள்ளைகள் முன்னால் இருக்காங்க, பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் பிள்ளைலாம் இருக்காங்க. அது எப்படி பெரிய இடம், அது நிறைய பேர், எப்படி 1,00,000க்கு மேலே பாருங்கள். ஒரு குழந்தை கை கொடுக்குது, அதுக்கு முத்தத்துக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. சின்ன குழந்தைங்களையும் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு, சின்ன குழந்தைங்க ஜான் ஜெபராஜை பாரு, இன்னொரு பொண்ணு போகுது, அதுக்கும் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். ஒரு பிரபலத்துக்கு கூட நான் தன்னுடைய விரும்பியவர் கூட ஒரு கை கொடுக்கறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். சின்ன பசங்க இப்போ கை நீட்டுதுங்க, எங்களுக்கும் கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கை கொடுக்க முடியுமா? இப்போது உயர்மலையோன்ற பாடலில் பாடுறாரு ஜான் ஜெபராஜ். ஜான் ஜெபராஜ் வீட்டை விட்டு போயிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மனைவியோட பல நாட்களாக அவருக்கு பேச்சுவார்த்தை இல்லை. இப்படி மன சோர்வடைந்த நேரத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அவர் பாடல்களை பாடி வர்றாரு. உயர்மலையோ அப்படின்ற பாடல் ஆந்திராவில் போயிட்டு விஜயவாடாவில் பாடுறாரு. பிள்ளைகள், சிறு பிள்ளைகளெல்லாம் முன்னால் டான்ஸ் ஆடுறதும், கையை காட்டி டான்ஸ் ஆடுறதுமா இருக்காங்க. உயர்மலையோ என்ற பாடலை அவர் பாடுறார். எவ்வளோ ஜன கூட்டம் பாருங்கள். தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வர்றதை விட மக்கள் ஆந்திராவில் அதிகமாக வந்திருக்காங்க. ஜான் ஜெபராஜ் பல கட்டங்களை தாண்டி, அதாவது வாழ்க்கையில் பல துன்பங்கள், துயரங்கள், அவமானங்களை தாண்டி மேலுக்கு வந்தவர். அவருடைய திறமையை வச்சு இங்கே கிறிஸ்தவத்தில் பாடல் ஆடல் பாடி வந்திருக்காரு. ஜான் ஜெபராஜ் அங்கே ஆந்திராவில் போயிட்டு பாடும்போது மக்கள் பிள்ளைகள் தமிழ்லையும் பாடுறாங்க. இவங்களுக்கு தமிழையும் தெரிஞ்சடா அப்படின்ற. இங்கே இசைக்கு மொழி கிடையாது. இசையை பாட்டு ராகம் பிடிச்சிருந்தா அது தானாக மனப்பாடம் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த தெலுங்கு மக்களும் தமிழ் பாடல்களை, ஜான் ஜெபராஜுடைய தமிழ் பாடல்களில் நல்ல இன்ட்ரெஸ்டாக மனப்பாடம் பண்ணுறாங்க பாருங்கள். மைண்டில் ஏறி போகுது. அது ஜான் ஜெபராஜ் இது மாதிரி சின்ன பிள்ளைகளை கூட ஒரு அன்பாக இருக்கிறது அவருடைய பழக்கம், ஹேபிட். அது ஏன்னா சின்ன பிள்ளைகளை முத்தம் கொடுக்குறது. அவர் இது முதல்ல போனார், அவர் மேலேயே அவரே முத்தம் கொடுப்பார். முத்தம் கொடுத்த ஆரம்பித்தது தான் இந்த மீட்டிங். அந்த குழந்தை பாருங்கள், கருப்பு குழந்தை, சட்டை போட்டு நாங்கள் உட்காந்து ஆடிங்குது. இது மாதிரி ஒரு இறுக்கம் இல்லாத இருக்காங்க பாருங்கள். இந்த தாடிகாரை பார்த்தது எனக்கு பிடிக்கல. தாடி வச்சுக்கணும் பார்த்தா எனக்கு பிடிக்காது. அந்த தாடின்றது உடல் நலத்துக்கு கேடு. தாடி இருக்கிறது, டை இருக்கிறதுலாம் உடல் நலத்திற்கு ஒரு கேடான வேலை. ஜான் ஜெபராஜ் உயர்மலையோ என்ற பாடலை பாடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பாடல் கேட்குறாங்க? குலதெய்வம் பாடல பிள்ளைகளே கேட்குது. எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளே கேட்குது. அவ்வளோ அந்த ஜான் ஜெபராஜ் பாடல். ஜான் ஜெபராஜ் ஒரு லோ வாய்ஸ், ஒரு பேஸ் வாய்ஸு அப்படியே மெதுவாக ஆரம்பித்து ஹை பிச்சிலையும் பாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஜான் ஜெபராஜ். இப்போ அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அவர் வீட்டுக்கு போகாத வெளி ப்ரோக்ராமே நடத்தின்னு இருக்கார். ஒரு மன உளைச்சல் தான் அதெல்லாம். ஒரு மன வருத்தத்தில் இருக்கார் ஜான் ஜெபராஜ். இந்த நிலைமையிலும் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காத பல ப்ரோக்ராம்கள் நடத்தி வர்றார். ஜான் ஜெபராஜ் நான் எத்தனை வீடியோக்களில் நான் எதிர்த்து பேசியிருக்கேன். அவருடைய காணிக்கைகளும் பக்கெட் காணிக்கைகளும் அவருடைய சர்ச்சு என்றதையும் நான் குறித்து அது தகாதது, வேதத்துக்கு ஒவ்வாதது அப்படின்றதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் தன்னுடைய திறமைகளை வச்சு அவர் பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், அதை பயன்படுத்தலாம்.
இங்கே அவருடைய நண்பர்கள் ஒரு தெரிஞ்சு வச்சு மியூசிக் ட்ரூப்பு வச்சு பெரிய அளவில் பண்ணுறார். ஏன்னா கிறிஸ்தவத்தில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த அவர் பண்ணுறார். என்ன அது வாலிபர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. வாலிபர் முதல் வயோதிபர் முறை எல்லாருக்குமே அவருடைய பாடல்கள் பிடிச்சிருக்கு. எங்கள் குல தெய்வம் இயேசுன்றதை அவங்க பாடுறாங்க, கேட்டு பாடுறாங்க. தமிழ்லேயே பிள்ளைகள் பாடும்போது ஆச்சரியப்படுறாரு ஜான் ஜெபராஜ். இது மாதிரி ஒரு மொழி பரிமாற்றம் பாருங்கள், ஒரு பாடல்கள் வழியாக மொழி பரிமாற்றம் நடக்குது பாருங்கள். அங்கே தெலுங்கில் இருக்கவங்க தமிழில் பாட்டு கற்றுன்னு அந்த இப்போது எல்லாருமே ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும், சம்பாதிச்சு ஆகணும். ஒருத்தர் ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ தெலுங்கு தெரிஞ்சுதுன்னா அந்த அந்த ஊரில் போயிட்டு நல்லா தெலுங்கு கற்றுக்கிட்டு 4 பேரோட பழகவும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு மொழியும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றும். அந்த வேலையை தான் செய்யுது இந்த மொழிகள், லாங்குவேஜ். இதனால தான் ஜான் ஜெபராஜே ஆண்டவர் அனுமதிக்கிறார் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எழுப்பி தமிழை போயிட்டு மற்ற மாநிலங்கள், நாடுகளில், கண்ட்ரியில் கற்றுக்க வைக்கிறது தான் இங்கே இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இங்கே ஜான் ஜெபராஜ் எவ்வளோ குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து தன் மனைவி விட்டு பிள்ளையை விட்டு அன்பான பிள்ளையை விட்டுட்டு அவர் வந்துட்டு இங்கே தனியாக இருந்து இவ்வளோ பண்ணுறாரு. ஜான் ஜெபராஜ் இப்போது பல பிரச்சனைகளை சிக்கி இப்போ ஒரு ஸ்டெப்பு கற்றுக் கொடுக்குறாரு. எங்கள் குல தெய்வம் ஸ்டெப்பு, புது ஸ்டெப்பு கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாரு. பிள்ளைகளும் அதுமாரி அதுக்கெல்லாம் என்கரேஜ் ஆகுது பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். பிள்ளைகள் சும்மா சர்ச்சின்னா அங்கே போய் காலை மணிக்கு கையை மடிக்கு மணிக்கணக்கில் உட்காந்து முட்டி வலிக்க முதுகு வலிக்க இப்படியெல்லாம் தான் இன்றைய வழிபாட்டு முறைகள் போயின்னு இருக்குது. ஏன்னா பாஸ்ட்டு கண்ணு கொட்டாத பார்த்துக்கின்னு காலை ஆட்டாத கையை ஆட்டாத இப்படியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வழி வந்துன்னுக்கிறோம், வழியில் வந்துன்னுக்கிறோம். இங்கே பாரு சின்ன பிள்ளைங்க அவங்க இஷ்டமாக காலாட்டும் கையாட்டும் இப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டும் டைம் பாஸும் தான். டைம் பாஸ் அண்ட் டைம் வேஸ்ட்டு. என்டர்டெயின்மெண்ட், டைம் பாஸு, டைம் வேஸ்ட்டு. இப்போ சர்ச்சுக்கு போகிறதுல ஒரு டைம் வேஸ்ட்டு தான். என்ன அது பைபிளுக்கு அதெல்லாம் செய்ய சொல்லலை. பைபிள் என்னது, ஒரு பாடி சம்மந்தப்பட்டது, மனித சரீரம் சம்மந்தப்பட்டது. பாடியை நல்ல பாருங்கள், அது கரெக்டு. அது மைக்கு ஒர்க் பண்ணல. அது பிள்ளைகிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. மைக் ஒர்க் பண்ணல, கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, ஸ்பீக்கரில் சைலண்ட் ஆகி போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட ஒரு அனுமதி வாங்குறாரு, முத்தம் கொடுக்குறாரு. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு, எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். ஏன்னா இது ஒரு பாட்டை கேட்டதுனால நமக்கு பணம் கொட்டி போதா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ஒரு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு மன சந்தோஷத்திற்காக, மைண்டு ரிலாக்ஸுக்காக கேட்குறது தான் இவருடைய பாட்டு இல்லை. ஏன் இவர் பாட்டு கேட்டோன்னு நமக்கு சொந்த வீடு வந்துடுதா திடீர்னு? வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு வந்துடுதா? அப்படி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தான். அதனால் ஜான் ஜெபராஜ் இப்போது பல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம அவரையே பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி அப்படி பார்த்துட்டோன்னு வச்சுக்கேன், இங்கே பாரு அப்படின்னு ஒரு குரல் வேறு கொடுப்பார். யார்? பாஸ்டர். இங்கே ஜான் ஜெபராஜ் ஆடுற டான்ஸில், பாட்டில் பாருங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு முறை பெந்தேகோஸ்தே சர்ச்சில் மேரேஜ் நடந்தது. அப்போது கல்யாணம் பண்ணிக்கிறவர் அவர் மனைவியோட உட்காந்துருக்காரு, வருங்கால மனைவியோட. கல்யாணம் பண்ணி வைக்கிற பாஸ்டர் யாரு? டிபிஎம். இவங்க கல்யாணம் பண்ணிக்காதவே ஊழியத்துக்கு வர. அப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்காத பாஸ்டர், பெந்தேகோஸ்தே பாஸ்டர் முன்னால மேரேஜ் ஆக போற கப்பிள்ஸ் அப்படியே குற்றவாளி போல உட்காராங்க, ஆடாம அசையாத. இப்படிதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலைமை போயின்னு. இங்க கல்யாணம் ஆகாதவங்க என்னமோ பெரிய பரிசுத்தமான போல, கல்யாணம் ஆனவங்க
பாவி போல இவங்க ஒரு குற்ற உணர்ச்சி இங்க நிலவுது. பைபிள் வந்து திருமணமாகாத வந்து எனக்காக இயேசு கிறிஸ்து பத்தி ஊர் ஊர் உலகம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லல. இவங்களா ஏற்படுத்திக்கிட்டு இதெல்லாம். கணவன் மனைவி என்பது கடவுள் உண்டாக்குனது, கர்த்தர் உண்டாக்குனது. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல எப்படி வாழணுன்றத இந்த வேதத்துல எழுதி வச்சுக்குது. அது யாரும் அறிஞ்சு உணர்றது கிடையாது. அதனால இன்னைக்கு நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வேதத்துக்கு விரோதமானது, வேதத்துக்கு புறம்பான ஒன்று, வாழ்க்கைக்கு ஈடுபடாத ஒரு விஷயம் இவங்க பண்றதெல்லாம். அதனால திருமணமானவங்க ஒரு குற்றவாளி போல அவங்க முன்னால போய் நிக்கிறது. இங்க ஜான் ஜப்ராஜுடைய மீட்டிங்ல சின்ன பிள்ளைகள் எப்படி இன்னைக்கு ஒரு சந்தோஷமா ஆடி பாடி ஒரு ஒரு களிப்போட இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம போன ஆதி காலத்துல சர்ச்சில என்ன பண்றது, அப்படியே ஆடியாத அசையாத முக்காடு போட்டு உட்காந்து மூஞ்ச மூடி தலையை கவுந்துன்னு இப்படி எல்லாம் தான் இருக்கிறோம். இதெல்லாம் உடைக்கத்தான் ஜான் ஜபராஜ் போல ஆட்கள் எழுந்து வருது. இப்போ இது வந்து போன 3 மாதத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் போட்டுக்கிற மீட்டிங்கு. அந்த மீட்டிங்ல இப்ப ஆந்திரா போயிருக்காருன்னா அங்க தமிழ்ல பாடுறாங்க. இது ஜான் ஜபராஜ் பாடல்களை தெலுங்கு பிள்ளைகள் வந்து தமிழ்ல பாடுறாங்க. அப்போ இந்த பைபிள் வந்து மொழிகளை முக்கியத்துவம் கொடுத்து, மொழிகள் அந்நிய மொழிகள், தாய்மொழி அல்லாத வேற வேற ஸ்டேட்டோட வேற கண்ட்ரியோட மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதுக்காக தான் இந்த ஜான் ஜபராஜ் போல ஆட்கள் எல்லாம் எழுப்பி வச்சிருக்காரு ஆர்டர். பாட்டு பாடி அந்த பாட்டை தெலுங்கு மக்கள் வந்து தமிழ் பாட்டை கத்துக்கிட்டு தமிழ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு தான் இந்த ஜான் ஜபராஜ் போல ஆட்களை எழுப்பிக்கிறார். வேற ஒரு நன்மைக்காகவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஊர் உலகத்துல காலகாலமா சர்ச்சை இல்லையா, இல்ல பிரசங்கம் பண்ணலையா, எல்லாரும் நாட்டுல உலகத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சா, வறுமை ஒழிஞ்சு போச்சா, வியாதி ஒழிஞ்சு போச்சா, குடும்ப பிரச்சனை ஒழிஞ்சு போச்சா, வேற ஒரு விஷயமே இங்க நடக்கல. ஜான் ஜபராஜ் போல ஆட்களை எழுப்புறாருன்னா அது மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள, அதுதான் இங்க நடந்துகிற வேலை. அந்நிய பாஷை நாம கத்துக்கணும். வேறு மொழிகள், தாய்மொழி அல்லாத வேறு மொழிகள் நாம கத்துக்கிட்டு வாழ்க்கையில உயரணும். வேற ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஜான் ஜபராஜ் போட்ட ஆட்கள் பாடல் எழுதல, பாட்டு பாடல. ஏன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேற மொழியை கத்துக்கணும், ஆந்திராவில் இருக்கிறவங்க தமிழை கத்துக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெலுங்கு கத்துக்கணும். இப்படி எல்லாம் இதுக்காக தான் மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுது இந்த பைபிள். ஏன்னா மனிதனாவே மொழி, நம்ம செய்கையால எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பேச்சு, இந்த விஷயத்தை இப்படி செய்ய சொல்றோம், புரிய வைக்கிற அடுத்தவங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை போயின்னு இருக்கு. இந்த மொழியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கத்தான் ஜான் ஜபராஜ் போல ஆட்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போகாத, தமிழே அந்த பள்ளியில படிக்கிறது தமிழ் ஜான் ஜபராஜ் தமிழ் பாடலை கேட்டு தமிழ்ல பாடுறாங்க. அவனுக்கு ஜான் ஜபராஜ் ஆச்சரியமா இருக்கு. என்ன இப்படி எல்லாம் ஒரு மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கத்தான் இதுக்காக தான் ஜான் ஜபராஜ் போல ஆட்கள் பாடல் பாடி அதை மற்ற தேசத்தில் உள்ளவங்க எடுத்து பயன்படுத்தி மற்ற மொழிகளை கற்று வாழ்க்கையில சிறப்பா இருக்கதா ஜான் ஜபராஜ் போல ஆட்களை அனுமதிக்கிறார். ஏன்னா இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்வியல், மொழியை அடிப்படையாக வைத்துக் இயங்குகிற ஒரு வாழ்வியல். மொழி முக்கியம், மனுஷனுக்கு மொழி லாங்குவேஜ் முக்கியம். ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த ஒரு 5 லாங்குவேஜ் கத்துக்கணும். அதுக்காக நாம நேரத்தை காலத்தில் செலவு பண்ணணும். ஆனா என்ன செய்யறோம், அதுக்காக நேரத்தை காலத்தில் எங்கே செலவு பண்றோமா? நம்ம தாய்மொழி அல்லாத மற்ற மொழிகளை கத்துக்கிறதுக்கு நம்ம எங்கன்னா முயற்சி பண்றோமா? கிடையாது. அதுல முயற்சி கிடையாது, அதுல ஒரு சோம்பேறித்தனம். பள்ளி பாடத்தையே சரியா இங்க படிக்க முடியல. ஏன்னா அதுல ஒரு அக்கறை காட்டாததான் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை இருக்குது. பள்ளி படிப்பை ஒரு நல்ல தேர்ச்சி பெறணும். பள்ளி படிப்புல பல மொழிகளை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அப்பதான் உயர்வு. இந்த உலகத்துல எப்படிங்க உயர முடியும்? நம்முடைய தேவைகளை எப்படி நம்ம பூர்த்தி செய்து கொள்றது? இந்த மொழிகளை நாம கற்றுக்கொள்ளணும். இப்போ ஒரு IAS படிக்கிறாரு,
எல்லா உலகத்துக்கு எல்லாத்தையும் படிக்கிறாரு, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாரு. அவர் கடைசியில என்ன பண்றாருங்க, ஒரு 4-5 மொழி தெரிஞ்சு அதுதான் திருப்பி திருப்பி பேசுறாரு. ஐஏஎஸ் ஆபீசர் என்ன வேலை பண்றாரு, டேய் அங்க குப்பள்ளி இருக்குதா, அந்த குளத்தை வெட்டினீங்களா, எங்க ட்ரெயின் போச்சா, இதுதான் பாக்குறாரு, இதைத்தான் பாக்குறாரு. என்ன அப்படி இருக்கும்போது வாழ்வியல் தான் இந்த பைபிள் வலியுறுத்துது. நம்ம வாழ்க்கையில சரியா கற்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு நம்முடைய சரீரத்துல ஆரோக்கியம் முக்கியம். அது நாம ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கமே. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.